அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் 2-3ஆம் வீட்டில் இருக்கார். வியாபாரத்தை மிக நேர்த்தியாக செய்ய வேண்டும். அலட்சியம் கூடாது. பண விரயம் ஏற்படலாம். வீட்டில் உள்ள பெண்கள் ஏதாவது உங்களுக்கு செலவு வைத்து கொண்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திக்க வேண்டிய நபரை உறுதிப்படுத்தி கொண்டு வெளியூர் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி சில நன்மைகளை கொண்டு வரும். தொழிலுக்கு தேவையான பணத்தை திரட்டுதல் வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சிறு வியாபாரிகள் சீரான ஒரு லாபம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராகவும் 5ஆம் இடத்துல அமைந்திருக்காரு. உங்கள் உடலை வேதனைப்படுத்திய சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் அகலும். மணல் செங்கல் வியாபாரி சிறப்பான ஒரு லாபத்தை பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விரோதிகளுடைய சூழ்ச்சிகளை துடைத்து உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் காண்பிப்பீங்க. புதன் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. மருந்து வர்த்தகங்கள் மருத்துவர்கள் அதிக பலனை அடைவாங்க. முன் கோபத்தை விலக்குவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இதனால் நல்ல ஒரு நட்புகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். தக்க சமயத்தில் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. மேலதிகாரிகளுடைய அன்பை பெறுவது உங்களுக்கு கடினம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்லைன் வர்த்தகங்கள் கவனமாக ஈடுபடுங்கள். கணவன் மனைவி உறவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருப்பதால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். கூட இருந்தே குளிப்பறிக்கும் எதிரிகளை நீங்கள் வீழ்த்துவீங்க. வீழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை 27 முறை உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்கால நன்மைக்கான திட்டங்களை நீங்கள் தீட்டி செயல்படுத்துவீங்க. ராசியில் உள்ள சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் புதிய தொடர்புகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம். ஹோட்டல் தொழில்துறை மற்றும் ஜவுளி வியாபாரிகள் தைரியமாக செயல்பட்டு சிக்கல்களை தீர்ப்பாங்க. அரசாங்க உத்தியோகர்கள் அலுவலக பணிகளை சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய திட்டங்களை நீங்கள் தொடங்கலாம். ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மருந்து பெட்ரோலிய நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு உற்சாகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மன உளைச்சல் தலைவலி ஆகியவற்றால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சுக்கிரன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கேது, லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாயின் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் எந்த ஒரு காரியத்திலுமே சரியான ஒரு முடிவுக்கு வர முடியாமலும் இருந்த தடுமாற்றம் நீங்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் தரக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் இடைவெளி ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண மிகவும் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக உழைக்க வேண்டியிருக்கும். செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்துக்கு வரக்கூடியதாக இருக்குது. அரசியல் துறையில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகலாம். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடியதாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது. வியாபார தொடர்பான பயணங்கள் செல்லலாம். பண வரத்து திருப்தி தரும் வகையில் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இதன் மூலம் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத விதமான வீட்டு செலவுகள் அதிகரிக்கும். திருமகளின் கருணையால் ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்து மனமகிழ்ச்சி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. நவீன வசதிகளுடன் கூடிய இருசக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க. பல வழிகளில் உங்களை நீங்கள் அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். பணிபுரியும் பெண்களுக்கு தங்களுடைய குடும்பத்தையும் பணியையும் ஒரு சேர பார்ப்பதில் இடைஞ்சல்கள் ஏற்படும். ஓய்வின்றி அடிக்கடி ஏற்படும் வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு அசதி ஏற்படலாம். மிக பிரபலமான நபருடைய சந்திப்பால் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் செல்வீங்க அப்படின்னும் சொல்லப்படுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனுகூலமாக இருக்குது. உறவுகள் மற்றும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிக்கரம் நீட்டுவாங்க. மேடை பேச்சு பட்டிமன்ற பேச்சாளர்கள் முன்னேற்றகரமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அன்னையின் அரவணைப்பில் உங்களுக்கு அகம் மகிழக்கூடியதாக இருக்குது. தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் வேலையில் கை கொடுப்பாங்க. இதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபமும் அதிகரிக்கும். தங்கம், வெள்ளி, துணி, ஆயுத, ஆடைகள், புத்தகங்கள், ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் ஆகிய வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்காது. இல்லத்தில் இனிய சுபகாரியங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களுடைய காரிய வெற்றி உண்டாகலாம். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நண்பர்கள் உறவினர்களுடன் பக்குவமாக பேசுவது நன்மை தரும். எந்த ஒரு காரியத்திலுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெற கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடியதாக இருக்குது. கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருமணம் போன்ற மகிழ்ச்சிகரமான சுபகாரியங்கள் நடைபெறலாம். விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு ஆனந்தம் அளித்தாலுமே செலவுகள் அதிகரிக்கும். கல்வியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். மிகவும் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுடைய சுறுசுறுப்பு மிக்க செயல்பாடுகள் அனைவருடைய பாராட்டையும் பெறும் வகையில் இருக்குது. செல்வாக்கு மிக்கவர்களுடைய புதிய நட்பால் உங்களுக்கு எதிர்காலம் ஒளிந்திருக்கக்கூடியதாக இருக்குது. பதிவு உயர்வுடன் கூடிய பணி மாற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம். இதன் காரணமாக குடும்பத்தில் விட்டு பிரியும் நிலை ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் தங்களுடைய உயர்வு கண்டு உள்ள மகிழக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. வேலையில் முன்னேற்றம் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திறமை மிக்கவர்களுடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு மூலம் உங்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு பெண் வாடிக்கையாளர்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் வரலாம். பங்கு சந்தை முதலீடுகள் செய்வதற்கு முன்பு நிபுணர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் இறுதியில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். செலவுகளை கட்டுப்படுத்துவதும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.